அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய அந்த சிறு சேமிப்பு தான் ஒரு காலத்தில் எல்லா விதத்திலும் நம்மளுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெருந்தொகையாக மாறிவிடும் என்பதை நம்ம யதார்த்தமாக நம்ம கண்கூடாக நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஒரு செயல் சின்னதாக இருந்தாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும், அஹப்புல் அமாலி இலல்லா, அல்லாட்ட மிக விருப்பமான ஒரு செயல் என்ன தெரியுமா? அது ஒமுகா வயின் கல்ல. அது சின்ன செயலாக இருந்தாலும் குறைவானதாக இருந்தாலும் அது எப்பொழுதும் தொடர்ந்து செய்யக்கூடிய நிரந்தரமாக ஒரு நற்செயலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செயல் தான் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நற்செயல் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் அதனுடைய பலாபலன் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறத நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு நாள் அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலான்ட்ட கேட்குறாங்க, ஃபஹத்தீஸுனி யா பிலால், பிலாலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாத்தில் நீங்கள் அப்படி என்ன ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றீங்க? ஏன் கேட்குறேன் தெரியுமா? சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் தஃபன் அலைக்க உங்களுடைய காலனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் எனக்கு முன்னால் பையனை எதை எனக்கு முன்னால் தஃபன் அலைக்க உங்களுடைய காலனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்படி எனக்கு முன்னாலே உங்களுடைய காலடியினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன ஒரு நல்லறம் செஞ்சுருக்கீங்க, எனக்கு சொல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே பிலால்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் பிலால் சொல்கிறாங்க, அப்படி என்ன நான் செஞ்சுருப்பேன் யார சொல்லலாம், அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்க மாட்டேன் என்று சொன்ன பிலால் அடுத்து சொல்கிறாங்க, நான் எப்பொழுது மலஞ்சலம் கழிக்க சென்று விட்டாலும் கூட அதுக்கடுத்து ஒலு செய்கிறது என்னுடைய வளமை, சுத்தம் செய்கிறது என்னுடைய வளமை. நான் எப்பொழுதெல்லாம் சுத்தம் செய்கிறேனோ, அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பனிக்காலங்களாக இருக்கட்டும் அல்லது வெயில் காலங்களாக இருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் நான் சுத்தம் செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒலு செஞ்சதுக்கு பின்னால் இறைவனுக்காண்டி 2 ரக்காத்து தொழுவது என்னுடைய வளமையாகவே நான் வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அதுவாக கூட இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம். சின்ன அமலு தான் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு விட்டது பார்த்தீர்களா?